ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. உன்னுடைய வாழ்நாளின் நலன்களும் உன் வாழ்நாளின் வெற்றியும் ஆண்டுடைய பெருமையை சார்ந்ததாக இருக்குது என்பது எவ்வளோ பெரிய வல்லமை. அதாவது உமது பெயரின் பெருமைக்கேற்ப என்னை பாதுகாத்தரலும். அதாவது தாவீதுடைய அழகான பாடல். அதான் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டலும், என் வாயின் சொற்களை செவிசாயத்திலும், ஏனெனில் செருக்குற்றோர் என்று குழாய் எழுதினர், கொடியவன் உயிரை பறிக்க பார்க்கிறார்கள். ஆம், மலையினுடைய இந்த பக்கத்தில் இவங்க, மலையுடைய அந்த பக்கத்தில் அவங்க, சுற்றிலும் போர்ப்படையான சுற்றி எடுத்துக்குது. கொடியவர்கள் செருக்குற்றவர்கள் சவுல் அன்று கொடியவர்கள் போர் வீரர்கள் ஓங்கிய கையோடும் திறந்த வாளோடும் உயிரை பறிக்க தேடுகிறார்கள். அப்போ அவங்க கடவுள் நினைக்கிறதே இல்லை. அவங்க நினைக்கிறது இல்லை. அவங்க கத்தியை நினைக்கிறாங்க, ஆளுமையை நினைக்கிறாங்க, வல்லமை நினைக்கிறாங்க, உடல் வலுவை நினைக்கிறாங்க, மனத்தின்மையை நினைக்கிறாங்க. நான் உண்மை நினைக்கிறேன், உங்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரோடு இருக்கிறார். என் வாழ்வுக்கு ஆதரவாய் எல்லோரோடு இருக்கிறார். என் கூட இருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிற என் மனிதர்களோடு இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார். அதான் அருமையான நம்பிக்கையின் பாடல். என் எதிரிகள் எனக்காய் செய்வரும் தீமையை அவர் மேலேயே அவர் திருப்பி விடுவாராக. அவர் என்னை துரத்திட்டு வராரு, வாழ்வங்க எனக்கு ஆபத்து வைக்கிறாரு. அந்த தீமையை அவர்கள் மீதே அவர் திருப்புவாராக. என்னாச்சு? ஐயா விரைந்து வாரும், எதிரியின் படை நாட்டுக்குள்ளாய் புகுந்தது, நீ நாட்டுக்குள்ளாக நுழைய முடியாத ஒரு ஆபத்து இருக்கிறது. இப்பொழுது வரமலை என்றால் எப்போதும் முடியாது, இறங்கி வாரும். ஓங்கிய கையை மடித்து வைத்துக்கொண்டு அவர் வந்தபடியை திரும்பி போகிறார். அது அழகான காட்சி. எனக்கு எதிராக அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை அவருக்கு ஏதாவது திருப்பி விடுங்க என்று அழகாக சொல்லுகிறார். உமது வாக்கு பொருளாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்துடையும். ஏன்னா நீங்க என்னை காப்பாற்றும்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. 2 வருஷங்களுக்கு முன்பாகத்தான் யோனத்தான் சொல்கிறார், அஞ்சாதே, என் தந்தை உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், நீ அரசனாவாய், நீ அரேசன் அமரும்போது உனக்கு அடுத்தபடியே நான் இருப்பேன் என்று வாக்குறுதி ஆண்டுடைய வாக்குறுதி யோனத்தான் வழியாக அவருக்கு வந்தது. அந்த வாக்கு போடாமல் மாறுங்களா? எங்களுடைய மறைந்த பேராசிரியர் ஜோசப் பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்வார், யூ ஆர் ஹியூமன், அவர் கடவுள். சொன்ன சொல் மாற்றுவதற்கு நீர் மனிதன், அவர் வாக்கு மாறாதவர், ஏன்னா அவர் கடவுள் என்று அழகாக திரும்ப திரும்ப சொல்வார். அவர் வாக்கு மாறுவதற்கு அவர் என்ன மனிதனா என்று பைபிள் சொல்கிறது. வாக்கு மாறாத தெய்வம், சொன்ன வாக்குறுதியை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். அதே போல நீங்க வாக்கு மாறாதவர், எனக்கு தப்புவீங்க, நீங்க தப்புச்சிங்க அப்படின்னாக்க நீங்க சொன்ன சொல் தவறாது என்று உலகம் அறிந்து கொள்ளும். அதான் தாவீது அழகான ஒரு பாடலாக பாடுகிறார். தன்னார்வத்தோடு உமக்கு பழி செலுத்துவேன், ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன், இதுவே நன்று. ஏனெனில் அவர் என்னை எல்லா இடுக்கண்களிலும் விடுவித்தார், என் எதிர்களின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன். அது அழகான ஒரு பாடல், அழகான பாடல். அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ப அவர் எழுதிய அறப்பாடலை பற்றி நம்ம திருப்பாடல் 54 பார்க்குறோம். 29ஆம் வசனத்தில் தாவீது அங்கிருந்து புறப்பட்டு என்கேதியில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் வந்து தங்கினார். அந்த என்கேதியில் ஒரு அழகான நீரூற்று இருக்கிறது. இன்றைக்கும் அழகான செய்தி. திருமணமான தம்பதியர் அந்த இடத்திலே சென்று இனிமிகு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து இன்பமாக இருப்பார்கள். இன்றைக்கும் அந்த ஒரு காட்சியை காணலாம். அந்த பகுதியில் போய் தங்குறாரு. அந்த இடத்துல ஆட்டுக்கிடாய்களுக்கு தண்ணீர் பெறுகிற அழகான நீரூற்றும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. என்கேடி என்பது மிக அழகான ஒரு இடம். அந்த பாலைவன சோழன் இடத்திலே போய் தங்குகிறார். அங்கே இருக்கிற தண்ணீர், அங்கே இருக்கிற உணவு அவருடைய வீரர்களுக்கும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவரும் ஆண்டுடைய பாதுகாப்பை அங்கே உணர்ந்தவராய் அங்கே தப்பி ஓடி அந்த இடத்துல தஞ்சம் புகிறார். இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஆனால் பாருங்க, இந்த 28ஆம் வசனம் ரொம்ப அழகான ஒரு ட்விஸ்ட், ஆன்டி கிளைமேக்ஸ். கேமரா அப்படியே க்ளோஸ் அப்ல போகுது. இவனுடைய கத்தி ஓங்குது. அங்கே பரிதமாக நிராயுதபாதனை இருக்கிற தாவீது, அவரை சுற்றி வளைக்கிற சவுலின் படைவர்கள் அப்படியே கேமரா க்ளோஸ் அப்ல இருக்குல்ல, அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீஸ் பண்ணி செய்தி வருது, நீ ஒன்றும் பண்ணாத, அங்கே உனக்கு ஆபத்து வச்சுக்கிறான், நீ அங்கே போய் பாரு. அவன் விட்டு கிளம்பி ஓடுறாரு. அவன் நின்ற வண்ணம் உயிர் படைத்தவனாக இருக்கிறான். அன்றுக்கு நான் நன்றி செலுத்துவேன், தன்னார்வ பள்ளிகளை கொண்டு நான் அன்றுக்கு பொருத்துவேன், ஏன் அவர் என்னை பாதுகாத்தார், எல்லா விதமான இக்கட்டுகளும் இருந்தும் என்னை அழைத்தார்னு. திருப்பாடல் 34:17 வாசிங்களேன். திருப்பாடல் 34:17. திருப்பாடல் 34:17 ரொம்ப அழகான ஒரு திருப்பாடல். அது எத்தனை முறை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், அவ்வளோ இருக்கிற செய்தி அடங்கிய திருப்பாடல் 34. அதை வாசிப்போமே. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்றும் விடுவிக்கின்றார். 18. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்,
நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். அந்த 17, 18, 19 மூணுமே வந்து இறைவனின் அடியாருக்கு, இறைவனை அள்ளும் பகலும் கூவழைக்கிற ஆண்டுடைய பக்தர்களுக்கு, உள்ளம் நைந்தோருக்கு, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டு எவ்வளவு பாதுகாப்பை தருகிறார், எவ்வளவு அருகில் இருக்கிறார், எவ்வளவு வல்லமையாக இறங்கி வந்து செயலாற்றுவதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிற அற்புதமான வரிகள் 34, 17, 18, 19 பாருங்க. இன்னொரு அழகான வார்த்தை இருக்குது. நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. நிறைய தீங்கு வரும். நேர்மையாக இருந்தோம்னாக்க தீங்கு நிறைய வரும், வராலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் அவை அனைத்து நின்றும் அவர்களை விடுவிக்கிறார். எல்லா தீங்கிலிருந்து அவர் விடுவிப்பார். அப்படியே ஓங்கிய புஜத்தோடும் திறந்த வாளோடும் கூரிய கண்களோடும் கொடுமையான வெஞ்சனத்தோடும் சவுளை அங்கேயே அடக்கி திரும்ப போக வைக்கிறார். அதுதான் கடவுளுடைய வல்லமை. நம்ம மடிந்தது என்று வீழும்போது அவர் விடிந்தது என்று நம்ம எடச் செய்வார். நாம் புதைக்கப்பட்டோம் என்று குமுறும்போது நீ புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி நம்ம முளைத்தல வைப்பார். அதான் கடவுளுடைய வல்லமை. அந்த ஒரு நம்பிக்கையின் பாத்திரவானா நம்ம இருந்தோம்னாக்க கடவுளுடைய பாதுகாப்பு நம்ம தொடர்ந்து வரும். திருப்பாடல் 23 எடுங்களேன். திருப்பாடல் 23 5ஆம் வசனம் வாசிங்களேன். என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. சாமி விருந்து செஞ்சா பெருசு கிடையாது, அவருக்கு என்ன பூசினா பெருசு கிடையாது. அவருக்கு வந்து பாத்திரத்தை நிரம்பி வழியும் மாதிரி திராட்சை ரசத்தை ஊற்றினா பெருசு கிடையாது. என் எதிரிகளின் முன்பாக, அதான் சொல்றது, என் எதிரிகளின் முன்பாக என்னை பெருமைப்படுத்துகிறவர், எல்லாருக்கும் என்னை பெருமைப்படுத்தி என்னை ஆஸ்வதிக்கிறவர் என் ஆண்டவர். திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த வைர வரிகளிலே தாவீதின் நம்பிக்கை மிக அழகா தெரியுது. அதில் வந்து 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நான் ஆண்டவர் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ரொம்ப அழகான வார்த்தை. வந்து சவுல் வந்து இந்த பக்கம் ஒரு 100 வீரர்கள், இந்த பக்கம் ஒரு வீரர்கள், பின்னாடி ஒரு 2500 வீரர்கள் புடைசூல கத்தியும் ஈட்டியும் அம்புமாய் வந்தார். தாவீது ஆண்டவர் புடைசூல வருகிறார். ஆண்டவர் புடைசூல வருகிறார். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். அதான் இறை நம்பிக்கை என்பது. இது அழகான ஒரு வாழ்வியல் பாடத்தை நம்ம பார்த்துக்கிறோம். நிறைய சமயத்தில் வந்து குதிரைகளை பழக்குவது நமக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் வெற்றி என்பது ஆண்டவரால் தான் வரும் என்று வேதவசம் சொல்லுகிறது போல பல சமயங்களில் நமக்கு எதை வைத்து நாம் போராடுகிறோம் என்பது மிக முக்கியம். நான் கடந்த தம்பரூரில் சொன்னேன், புலி அடிக்கிறதுக்கு ஒருத்தன் கொசுவலை தூக்கிட்டு வரான். ஏன்? அவன் மூடனாக இருக்கிறான். எதிரானுடைய பலத்தை உணராமல், தன்னிடம் இருக்கிற ஆயுத்தினுடைய வலிமையை உணராமல், இருக்கக்கூடிய ஆயுத்தினுடைய வலிமையை உணர முடியாமல் ஒரு தப்பு கணக்கு போடுகிறான் இல்லைங்களா? அப்ப புடைசூழ வருகிற எதிரிகளுடைய படையை ஆண்டவர் புடைசூழ இருந்து அவருடைய அருளினாலும் நலத்தினாலும் என்னை பாதுகாப்பாக என்ற நம்பிக்கையில் தாவீது இருக்கிறார். மலைபோல் வந்த துயரம் பனிபோல் விலகியது. சூரியனை கண்ட பனித்துளியை போல அத்தனை விலகி போனது. தாவீது தன்னன் தனியனாய் சொற்ப வீரர்களோடு எந்த ஒரு ஆதுகாப்பும் இல்லாமல் மலையின் அந்த பக்கமாக இருக்கிறவன் அப்படி ஆண்டவரின் அருட்கரத்தில் இருக்கிறதை சவுல் உணர்ந்து கொள்கிறார். நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் அழகான செய்தி. ரொம்ப அருமையான அந்த பகுதியை நம்ம மனசில் இருத்தணும் அப்படின்னோம்னாக்க எதுக்குமே பயப்பட மாட்டோம். இதுக்கு அதான் வந்து ரொம்ப அருமையான வார்த்தை. அதே வேளை பாருங்களேன், இப்போ இந்த 23ஆம் அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். வாழ்வியல் பாடங்களை நம்ம ஒரு சில வாழ்வியல் பாடங்களை பார்த்து கடந்து செல்வோம். மிக அழகான ஒரு பகுதி. தொடர்ந்து துரத்தி வருகிறத சவுல், தொடர்ந்து ஓடுகிற தாவீது என்று பல வாழ்வியல் சிந்தனைகளை பார்த்தோம். இந்த இடத்துல 3 சின்ன கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த கெய்லா நகரத்து மக்களாக இருக்கட்டும், அல்லது சீபு நகர் பகுதியினுடைய பால்வெளி மக்களாக இருக்கட்டும், பாலைவனத்தில் அரண்சூழ்ந்த நகரத்தில் 2 பேருமே வாழ்ந்தாங்க. தஞ்சம் தேடி தாவீது போறாரு. அவங்க வந்து அவருடைய உதவியை பெற்றாங்க. ஆனால் கெய்லா மக்கள் வந்து தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக, தங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தப்படும் போது தாவீதை காட்டிக் கொடுக்கும் தயங்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் பெயரால் சொன்னப்பட்ட போது தாவீது அந்த நகரத்து மக்களுக்கும் அந்த நகரத்தாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் அந்த நகரத்தை விட்டு விலகுகிறார். அதே போலவே சீபு நாட்டில் போய் தங்கியிருக்கும் போது அந்த நகரத்து மக்கள் சவுலுக்கிடம் சென்று வாருங்கள், அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுப்போம், உங்கள் கீழே ஒப்படைப்போம் என்று சொன்ன பொழுது அந்த நகரத்துக்கும் அவர் எதுவும் செய்யவில்லை, இந்த நகரத்தின் மக்களுக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை. பழிவாங்க என்றைக்குமே அவர் நினைக்கவே இல்லை. பழிவாங்க நினைச்சிருந்தார்னா சவுலை பழி வாங்கியிருப்பார். சவுலுக்கு அப்புறம் சவுளுடைய படைவர்களை பழி வாங்கியிருப்பார். சவுளுடைய அலுவலர்களை பழி வாங்கியிருப்பார். மெய்காப்பல்ல பழி வாங்கியிருப்பார். சவுலுக்கு ஆதரவாக இருக்கிற அந்த தொயோகுவை வெட்டி வீழ்த்தியிருப்பார். பழிவாங்குவது என்பது தாவீதுடைய எண்ணத்தில் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு குணமாக ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். திருப்பி அடிக்காமல் காக்கிற ஒரு காட்சி. ஒரு நிகழ்ச்சி ஒன்றை பார்த்தேன். மாமா வந்து பையனை தண்டிக்கிறார், குட்டி பையனை, தங்கச்சி பையனை தட்டுறாரு. அவன் வந்து அப்படி கையை அப்படி எதுவுமே பேசாம கை கட்டிட்டு அடி வாங்குறான். மாமா போன பிற்பாடு அம்மா வந்து பையனை பார்த்து கேட்குறேன், டே மாமா ஒன்று அடிக்கல, கை நீட்டி தடுத்துருக்கலாம் இல்லடா அப்படிங்கிற பையன் சொல்கிறான். பெரியவங்க அம்மா, நான் கை நீட்டுக்குள்ள நானும் அவர்கிட்ட சண்டைக்கு போகிறேன்னு நினச்சிடக்கூடாது, அதனால தான் அடிக்கலன்னு பொறுமையாக வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா.
எல்லா அளவும் எந்த இடத்திலும் நான் கோபம் மிகுந்தவன், பழி வாங்குவேன், பழிவாக தகுந்தவன் என்று நான் நினைக்கக்கூடாது என்பதை அந்த சின்ன பேருவனுடைய மனோபவனை சுட்டி காட்டுகிறது. ரொம்ப அழகான ஒரு காட்சி. எதுக்காக இது சுட்டி காட்டுகிறேன் அப்படின்னாக்க, பைபிள் அழகாக சொல்லுது. இணைச்சொற் நூல் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போமே. பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன. பழி வாங்குவதும் கைமாறு அடிப்பதும் என்று உனக்கு ரிவார்டு கொடுக்கணுமா, உனக்கு ரிவெஞ்சு பண்ணணுமா, அது என் கையில் இருக்குது, நீ அதை எடுக்காத. நாம் எப்போ ஒருத்தர் பழி வாங்க நினைக்கிறோமோ அப்போ நம்ம கடவுளாக மாறுறோம். கடவுளுடைய இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுக்கு எந்த விதத்துலையும் நம்ம தகுதி கிடையாது. அப்படி நிகழ்ச்சி படவே கூடாது. அடுத்து நான் தண்டிக்கவும் பழி வாங்கவும் பாடம் கற்றுக் கொடுக்கவும் நீ யாரு? நீரும் ஆண்டுடைய அருளுக்காக காத்திருக்கிறவன் தானே. நீ ஏன் பழி வாங்குறது? கடவுளுடைய வேலையை நீ எடுக்கிற. இணைச்சொற் நூல் 32:35 ரொம்ப அழகாக சொல்லுது. பழி வாங்குவதும் கைமாறு கொடுப்பதும் என் பணி, என் வேலை, அதை நான் செய்வேன். அதே போல பேதுரு தன் திருமுகத்தில் அழகாக சொல்றாரு, உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், உங்களுக்கு கொடுமைப்படுத்துவதற்காக ஆசைமொழி கூறுங்கள், அப்பொழுது எரிதழல் நெருப்பை அவருடைய தலைமீது நீங்கள் குவிப்பீர்கள், ஆண்டவர் அந்த பழிவாங்கும் தன்மை அவர் பார்த்துக் கொள்வார் என்று அழகாய் குறிப்பிட்டு சொல்வார். ரொம்ப அருமையானது. நீங்கள் உங்களுக்கு துன்புறுத்துவர்களே, உங்களுக்கு கொடுமைப்படுத்துவர்களே, உங்களை இன்னலுக்குள்ளாக்குவர்களே, சந்தேகம் கொண்டு பார்ப்பவர்களே, சந்தேக சகதியிலே உங்களை தள்ளிவிட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பவர்களே பழிவாங்க நினைக்காதீர்கள். பழிவாங்க நினைக்கணும் அவசியமே கிடையாது. கடவுள் பார்த்துக்கொள்வார். நான் அடித்தோம்னாக்க ஒரு கையில் அடிப்பேன், அவருக்கு பெரிய கை, அவர் அடித்தார் எந்திரிக்கவே முடியாது இல்லைங்களா? அதுதான் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டோம். அவர் பார்த்துக்குவார். நீதியுள்ள நடுவர், உனக்கும் எதுக்கும் வரை நீதியோட நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குவார் என்று அவர் கருத்தில் விட்டுவிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை தாண்டி போக தாவீது நம்மை அழைக்கிறார். முதல் காரியம், பழிவாங்க நினைப்பது என்பது கோழைத்தனம். பழிவாங்க நினைப்பது என்பது கடவுளை மாற்றுப்பொருளாய் நம்மை வைக்கின்ற ஒரு காட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, நான் சற்று நேரத்துக்கு முன்பாக சொன்னது போல ஆண்டவரை நம்புகிறது. திருப்பாடல் 54 தாவீதுடைய உள்ள கிடக்கை அப்படி அப்பட்டமாய் வெளிப்படையாய் காட்டுகிறது. எல்லாரும் எதிர்க்கிறார்கள், எல்லாரும் என்னை துரத்துகிறார்கள், எல்லாரும் என்னை கொள்ளத் தேடுகிறார்கள், ஆனாலும் நான் ஆண்டவரின் நம்பிக்கை வைப்பேன், அவரை நோக்கி நான் கூவி அழைப்பேன், அவர் என் இக்கட்டுகள் இன்னல்கள் அனைத்திலும் என்னை விடுவிப்பார் என்று நம்பினார். அதுவே நடந்தது இல்லைங்களா? ரொம்ப அழகான ஒரு காட்சி, மிக அருமையான ஒரு காட்சி. கடவுளை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்படப்பட்டார். ஒருபோதும். நிறைய பேர் நினைப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் தீந்துச்சு என்று நினைப்பார்கள். ஆனால் அவன் திரும்பி வருவான். புதைக்கப்பட்டாலும் விதைக்கப்பட்டவனாய் அவன் வளர்ந்து வருவான். மடிந்தவன் வீழ்ந்தாலும் விடிந்தவன் எழுந்து நிற்பான். அதுதான் கடவுளுடைய நம்பு வாழ்களுடைய மண்ணுடைய அருமையான ஒரு காட்சி. சரித்திரங்களை புரட்டி பாருங்கள், சகாப்தங்களை சரித்து பாருங்கள். ஆண்டவரை நம்பியவர் ஒருபாலும் கைவிடப்பட்டதாக ஒரு காலம் சொல்லப்படவில்லை. ஆகவே தான் மிகுந்த பக்திக்குரிய ஒரு ஜபமாக பெர்னாந்து தேவமாதாவை பார்த்து வேண்டிய ஒரு அழகான ஜபம் இருக்குது. உமது உதவி இறந்து மண்டாடிய ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில் நினைத்தாலும் தாயே. எவ்வளவு அழகான ஒரு ஜபம், எவ்வளவு வல்லமையான ஒரு பக்த ஜபிக்க ஜபம். அம்மா உம்மை நோக்கி ஜபிச்சவங்க ஒரு காலம் கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லை தாயே. நீங்க கைவிடாத ஒரு தாய், ஆறுதல் தருகிற தாய், மிகவும் இரக்கமுள்ள தாய் என்று அவர் எழுதும்போது அன்னை மரியாளுக்கு அவ்வளவு புகழாரம் சுட்டுகிற அவர் இறைவன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பார். அதுதான் அந்த பெர்னாந்தினுடைய மன உறுதியும் அந்த வல்லமையும் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நம்பினோம் என்றால் எதற்கும் நம்ம அசைந்து கொடுக்க மாட்டோம், எதற்கும் நம்ம அசர மாட்டோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் என்ன திணிவாக இருக்க வேண்டும் என்பது தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான பாடம். மூன்றாவதாக, இந்த பகுதியிலே வாக்கு மாறாத நாம் காண்கிறோம். வாக்கு மாறாதவன், சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்குறுதியும் ஒருபோதும் மறவாத தெய்வன், நம்மை நினைவு கூர்ந்து நேசிக்கிற தெய்வமாக இறைவன் இருக்கிறதை நாம் காண்கிறோம். யோனத்தான் வந்து சொல்கிறார், அஞ்சாதே, என் தந்தை உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், இஸ்ராயலுக்கு நீ அரசனாவாய், உனக்கு அடுத்தபடியாக நான் இருப்பேன் என்று யோனத்தான் சொல்லும்போது அவருடைய சொல்லிலே இருந்த என்னுடைய வாக்குறுதியை தாவீது கண்டார். என்னுடைய இறை செய்தி அவர் கண்டார். அவர் வாக்கு மாறாதவர், என்றைக்கும் வாக்கு மாறாதவர் என்று அவர் நம்பினார். இந்த நம்பிக்கை தாவீதை ஒவ்வொரு நாளிலும் உயர்த்தி வைத்தது. ஆற்றங்கரையிலே கூழாங்கல்லை பொறுக்கும் போது கோலியாத்தை வெல்வோம் என்று அவர் நினைக்கவில்லை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற என்று அவர் நினைத்தார். இது எங்கனமாகும் என்று அவர் கேட்கவில்லை, மாறாக ஆண்டவர் நடத்தி கொடுப்பார் என்று நம்பினார். அது தாவீது நம்பிக்கை. சவுல் தன்னை துரத்தி வந்த பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் எப்படி தப்பிப்பேன் என்று யோசிக்கவில்லை, ஆண்டவர் தப்பிப்பார் என்று சொல்ல நம்பினார். இப்பொழுது மலை உச்சியிலே, மலையின் இந்த பக்கம் அவர் இருக்கிறார், அந்த பக்கம் இருக்கிறார், சுற்றி வளைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்த பொழுதும் நிராதரவாய் இருக்கும் நினைத்த போதும் ஆண்டவர் காப்பார் என்று நம்பினார், காத்தார்.
அதுதான் நம்பிக்கை நம்மை நலமாக்கும். நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்ற இறைவார்த்தையின்படி நாம் கடவுளை நம்ப அழைக்கப்படுகிறோம். தாவீதை போல இக்கட்டுகள், இடையூறுகள், இடுக்கண்கள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், வலிகள், வேதனைகள், நம்பகமற்ற தன்மை, காட்டிக்கொடுக்கப்பட்ட துரோகங்கள் அத்தனையும் கடந்து நாம் முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். ஏன்? யாருமே இல்லை என்றாலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கை நம்மோடு இருந்தால் நலம் பெறுவோம், வளம் பெறுவோம், வாழ்வில் முன்னேறுவோம். அதைத்தான் தாவீது நம்மளுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இந்த 23ஆம் அதிகாரம் போகிற போக்கிலே பல்வேறு அற்புதமான செய்திகளை அப்படியே அள்ளி தெளித்து விட்டு அப்படியே போகிறது. இயல்பான பகுதி தான். 21 29 வரைக்கும் இயல்பான பகுதிகள். போர்களோ, வன்முறையோ, சதித்திட்டமோ, மதிநுட்பமோ உள்ள ஒரு பகுதி அல்ல, இயல்பான பகுதி. ஆனால் வாழ்வியல் பாடங்களை அற்புதமாய் தாங்கி வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி நன்றி தந்தை அவர்களே. அருமையான இறை வசனங்கள், இறை விளக்கங்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 23ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 23. பின்னர் பெலிஸ்தியர் கெயிலாவுக்கு எதிராக போர் தொடுத்து களஞ்சியங்களை கொள்ளையடிக்கின்றனர் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆதலால் தாவீது, நான் சென்று இப்பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டதற்கு ஆண்டவர் தாவீதிடம், நீ போய் பெலிஸ்தியரை முறியடித்து கெயிலாவை காப்பாற்று என்று பதிலளித்தார். ஆனால் தாவீதின் வீரர்கள் அவரை நோக்கி, நாம் யூதாவில் இருக்கும்போதே இப்படி அஞ்சுகிறோம், பெலிஸ்தியர் படைகளுக்கு எதிராக நாம் கெயிலாவுக்கு சென்றால் இன்னும் எவ்வளவு அஞ்சுவோம் என்றனர். தாவீது மீண்டும் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டார். ஆண்டவர் அவருக்கு மறுமொழியாக, கெயிலாவுக்கு புறப்பட்டு போ, ஏனெனில் பெலிஸ்தியரை உன்னிடம் ஒப்புவிப்பேன் என்றார். பின்பு தாவீதும் அவர் தம் வீரர்களும் கெயிலாவுக்கு சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர். அவர் அவர்களுக்கு பேரிழப்பை உண்டாக்கி அவர்களின் கால்நடைகளை ஓட்டிச் சென்றார். இவ்வாறு தாவீது கெயிலாவாழ் மக்களை விடுவித்தார். அகிமெலக்கின் மகன் அபியத்தார் தாவீதிடம் ஓடி வந்தபோது ஓர் ஏபோதை தம்முடன் எடுத்து வந்திருந்தார். பின்னர் தாவீது கெயிலாவுக்கு வந்திருப்பது பற்றி சவுலுக்கு தெரிவிக்கப்பட்ட போது, சவுல், கடவுள் அவனை என்னிடம் ஒப்புவித்துள்ளார், ஏனெனில் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள நகரில் நுழைந்து அவன் மாட்டிக்கொண்டான் என்றார். அடுத்து கெயிலா மீது படையெடுத்து தாவீதையும் அவர் வீரர்களையும் முற்றுகையிடுமாறு சவுல் தம் வீரர்கள் எல்லாரையும் போருக்கு அழைத்தார். சவுல் தமக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகிறார் என்று தாவீது அறிந்து குரு அபியத்தாரிடம், ஏபோதை இங்கு கொண்டு வா என்றார். பிறகு தாவீது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் பொருட்டு சவுல் கெயிலாவுக்கு வந்து அந்நகரை அழிக்க திட்டமிட்டுள்ளதை உம் அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன். கெயிலாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்புவிப்பார்களா? உம் அடியான் கேள்விப்பட்டது போல் சவுல் வருவாரா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், அவன் வருவான் என்று பதிலளித்தார். மீண்டும் தாவீது, கெயிலா மக்கள் என்னையும் என் வீரர்களையும் சவுலிடம் ஒப்புவிப்பார்களா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், அவர்கள் உங்களை ஒப்புவிப்பார்கள் என்றார். பின்பு தாவீதும் அவருடன் இருந்த சுமார் 600 பேரும் கெயிலாவை விட்டு புறப்பட்டு இடம் மாறி சென்று கொண்டிருந்தார்கள். தாவீது தப்பிவிட்டதை கேள்விப்பட்ட சவுல் மேலும் தொடர்வதை கைவிட்டார். தாவீது பாலை நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார். மலை நாடான சீபு பாலைநில பகுதிகளில் தங்கியிருந்தவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் அவரை அவரிடம் ஒப்புவிக்கவில்லை. சவுல் தம்மை கொலை செய்ய தேடுகிறார் என்று அறிந்த தாவீது மிகுந்த அச்சம் கொண்டார். ஆதலால் ஓர்சாவில் உள்ள சீபு பாலை நிலத்தில் தங்கியிருந்தார். சவுலின் மகன் யோனத்தான் புறப்பட்டு ஓர்சாவில் இருந்த தாவீதிடம் வந்து கடவுள் அவரை பாதுகாப்பார் என்று திடப்படுத்தினார். அவர் தாவீதிடம், அஞ்சாதே, என் தந்தை சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார்.
நீ இஸ்ரவேலுக்கு அரசனாவாய். அப்பொழுது நான் உனக்கு அடுத்த இடத்தை வகிப்பேன். என் தந்தை சவுல் கூட இதை அறிவார் என்றார். ஆண்டவர் திருமுன் இருவரும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். தாவீது ஓர்சாவிலேயே இருக்க யோனத்தான் வீடு திரும்பினான். பின்பு சீபியர் கிபையாவிலிருந்த சவுலிடம் சென்று, தாவீது எங்கள் பகுதியில் எசிமோனுக்கு தெற்கே உள்ள அக்கிலா என்ற மலைநாட்டில் ஓர்சாவின் பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அரசே, உம் விருப்பத்தின்படி இப்பொழுதே வாரும், அவனை நாங்களே அரசரிடம் ஒப்புவிக்கிறோம் என்று கூறினர். சவுல் அவர்களை பார்த்து, நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் ஆண்டவரின் ஆசியை பெறுவீர்களாக. நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடம் எதுவென்றும் யார் அவனை அங்கு பார்த்தவன் என்றும் இன்னும் நன்றாக ஆய்ந்து அறியுங்கள். ஏனெனில் அவன் மிகவும் சூழ்ச்சி மிக்கவன் என்று எனக்கு தெரிய வந்தது. ஆதலால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் குறித்து கொண்டு உறுதியான தகவல்களுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடு செல்வேன். அவன் நாட்டில் இருந்தால் பல்லாயிர யூதா மக்கள் வாழும் பகுதியிலும் அவனை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்றார். அவர்கள் சவுலுக்கு முன்னரே சீபுக்கு புறப்பட்டு சென்றனர். பின்பு தாவீதும் அவர்தம் ஆள்களும் எசிமோனுக்கு தெற்கே அராபாவில் உள்ள மாவோன் பாலை நிலத்தில் இருந்தனர். சவுலும் அவர் ஆள்களும் அவரை தேடிச் சென்றனர். தாவீது இதை அறிந்து மாவோன் பாலை நிலத்தில் உள்ள பாறைக்கு சென்றார். சவுல் இதை கேள்வியுற்று அவரும் மாவோன் பாலை நிலத்தில் தாவீதை தேடினார். சவுல் மலையின் ஒரு பக்கத்தில் செல்ல தாவீதும் அவர்தம் ஆள்களும் அதே மலையின் மறுபக்கத்தில் நடந்தனர். சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தாவீது விரைந்து சென்றபோது சவுலும் அவர்தம் ஆள்களும் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் பிடிப்பதற்கு வளைத்து கொண்டனர். அவ்வேளையில் ஒரு தூதன் சவுலிடம் வந்து, விரைந்து வாரும், பெலிஸ்தியர் நாட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை தொடர்வதை கைவிட்டு பெலிஸ்தியரை எதிர்க்க திரும்பிச் சென்றார். ஆதலின் அவ்விடம் பிரிக்கும் பாறை என்று அழைக்கப்பட்டது. தாவீது அங்கிருந்து புறப்பட்டு என்கேதில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தங்கினார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த இரண்டுக்கு நடுவிலே சாப்பிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் ஓடுறாரு, இல்லாட்டி அந்த பக்கம் ஓடுறாரு. இவன் அடிக்க பார்க்கறாரு, இல்லாட்டி அவன் அடிக்க பார்க்கிறார். இப்ப பிலிஸ்தரை பின்தொடர்ந்து போறாரு. பிலிஸ்தர் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. அதை விட்டுட்டு அமைதியா இருப்போம், நாட்டை காப்பாற்றுவோம், வேலையை பார்ப்போம் இல்லாம இங்க திரும்பி வராரு, இங்க துரத்த வராரு.